உலகத்தில் ஒரு நாட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்ட அமெரிக்கா. அது எண்ணெய் நாடா? இல்லை. தங்கம் நிறைந்த நாடா? இல்லை. பனி மட்டும் இருக்கும் ஒரு தீவு. ஆனா அந்த பனிக்குள் என்ன இருக்கு தெரியுமா? அதுக்காகத்தான் உலக வல்லரசுகள் எல்லாம் சைலண்டாக போராடிக்கிட்டு இருக்காங்க. 2026க்கு பிறகு இந்த ஒரு இடம்தான் உலக அரசியலை மாற்றப் போகுது. அது கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து பனி படர்ந்த ஒரு மர்மமான நிலப்பரப்பாக இருந்தாலும் அதன் புவிசார் அரசியல் முக்கியத்துவம், வளங்கள் மற்றும் மூலோபாய இருப்பிடம் காரணமாக உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்க்கிறது. குறிப்பாக அமெரிக்கா கிரீன்லாந்தின் மீது நீண்ட காலமாக ஆர்வம் காட்டி வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்கு பிந்தைய உலக அரசியல் சூழலில் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் போட்டி மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் காரணமாக கிரீன்லாந்தின் முக்கியத்துவம் முன்பை விட பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலப்பரப்பு வெறும் பனிப்பாறை மட்டுமல்ல, அது புவிசார் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு முக்கிய புள்ளியாகும். கிரீன்லாந்தின் புவியியல் மற்றும் மக்கள் தொகை முக்கியத்துவம். கிரீன்லாந்து சுமார் 2.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட உலகின் மிகப்பெரிய தீவாகும். இதில் 80%த்திற்கும் அதிகமான பகுதி கிரீன்லாந்து பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளது. இந்த பனிப்போர்வை உலகின் நன்னீரின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளது. புவியியல் ரீதியாக கிரீன்லாந்து வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய கண்டங்களுக்கு இடையில் ஒரு மூலோபாய இடத்தில் அமைந்துள்ளது. இது ஆர்க்டிக் பிராந்தியத்தின் நுழைவாயிலாக செயல்படுகிறது. குறிப்பாக வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடலை இணைக்கும் முக்கியமான கடல் வழிபாதைகளை கட்டுப்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. இது GIUK, அதாவது கேப் கிரீன்லாந்து ஐஸ்லாந்து UK என அறியப்படும் மூலோபாய இடைவெளியின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது வட அட்லாண்டிக் பகுதியில் கடற்படை நடவடிக்கைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிரீன்லாந்தின் மக்கள் தொகை சுமார் 56,000 மட்டுமே. இவர்களில் பெரும்பாலோர் இன்யூட் பழங்குடியின மக்கள் ஆவர். இவர்கள் டென்மார்க்கின் ஒரு தன்னாட்சி பகுதியாக வாழ்கின்றனர். டென்மார்க்குடன் கிரீன்லாந்துக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் அதன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக்கான பொறுப்பு டென்மார்க்கின் வசம் உள்ளது. எனினும் கிரீன்லாந்தின் உள்ளூர் அரசாங்கம் நாலக்கர்ஷூசுட் அதன் உள் விவகாரங்கள் மற்றும் வள மேலாண்மை மீது கணிசமான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் பனி உருக புதிய கடல் வழிப்பாதைகளும் தாது வளங்களுக்கான அணுகலும் சாத்தியமாகின்றன. இது உலக நாடுகளின் கவனத்தை மேலும் ஈர்த்துள்ளது. அமெரிக்காவின் வரலாற்று ஆர்வம் மற்றும் மூலோபாய இருப்பு. அமெரிக்கா கிரீன்லாந்தின் மீது நீண்டகாலமாக ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த ஆர்வம் ஒரு புதிய விஷயம் அல்ல, மாறாக பல தசாப்தங்களாகவே நீடித்து வருகிறது. 1867ஆம் ஆண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் வில்லியம் சீவார்ட் அலாஸ்காவை ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய பிறகு கிரீன்லாந்தை வாங்குவது குறித்து முதலில் யோசனை தெரிவித்தார். 1946ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமன் நிர்வாகம் கிரீன்லாந்தை 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தங்கத்தில் டென்மார்க்கிடமிருந்து வாங்க முன்வந்தது. அப்போது இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா கிரீன்லாந்தில் பல விமான தளங்களை நிறுவியிருந்தது. உதாரணமாக ப்ளூவி வெஸ்ட் 1 கங்கர்லூஸ் வாக் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு முக்கிய பாதுகாப்பு அரணாக கிரீன்லாந்தை கருதினர். ஆனால் டென்மார்க் இந்த சலுகையை நிராகரித்தது. 2019ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கிரீன்லாந்தை வாங்கும் விருப்பத்தை மீண்டும் வெளிப்படுத்தியது. இந்த முயற்சி டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அதிகாரிகளால் அபத்தமானது என்று நிராகரிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் போட்டி மற்றும் கனிம வளங்களுக்கான தேவை ஆகியவை அமெரிக்காவின் ஆர்வத்திற்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. அமெரிக்காவின் இந்த தொடர்ச்சியான ஆர்வத்திற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்களில் ஒன்று கிரீன்லாந்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள தியூலே விமானப்படை தளம் ஆகும். இது அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளங்களில் ஒன்றாகும். 1951ஆம் ஆண்டு டென்மார்க்குடன் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்ட இந்த தளம் பனிப்போர் காலத்தில் பாலிஸ்டிக் மிசைல் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கண்காணிக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பாகவும் விண்வெளி கண்காணிப்பு மையமாகவும் செயல்பட்டது. இன்றும் தியூலே தளம் அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு வலையமைப்பில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது. இது விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களை கண்காணித்து வட அமெரிக்க வான் பாதுகாப்பு கட்டளை மற்றும் அமெரிக்க வடக்கு கட்டளை ஆகியவற்றிற்கு முக்கியமான தரவுகளை வழங்குகிறது. ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களுக்கு இந்த இராணுவ இருப்பு மிகவும் அவசியமானது. 21ஆம் நூற்றாண்டில் புவிசார் அரசியல் போட்டி. ஆர்க்டிக் பிராந்தியத்தில் உலக வல்லரசுகளுக்கு இடையேயான போட்டி தீவிரமடைந்துள்ள நிலையில் கிரீன்லாந்தின் முக்கியத்துவம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆர்க்டிக்கில் அதன் நீண்டகால பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதற்கும் தியூலே தளத்தை வலுப்படுத்துவதற்கும் வளங்களுக்கான அணுகலை உறுதி செய்வதற்கும் அதன் போட்டியாளர்களின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா முயல்கிறது. ரஷ்யா அதன் ஆர்க்டிக் கடற்படை தளங்களை மீண்டும் செயல்படுத்துவதிலும் புதிய தளங்களை உருவாக்குவதிலும் பணி
பனி உடைக்கும் கப்பல் படையில் முதலீடு செய்வதிலும் தீவிரமாக உள்ளது. வடக்கு கடல் பாதை NSR எனப்படும் ஆர்க்டிக் கடல் பாதையை ஒரு தேசிய போக்குவரத்து பாதையாக மேம்படுத்துவதிலும் ரஷ்யா அதிக கவனம் செலுத்துகிறது. சீனா தன்னை அருகாமையில் உள்ள ஆர்க்டிக் அரசு என்று அறிவித்துக் கொண்டு துருவ பட்டுப்பாதை போலார் சில்க் ரோட் முன்முயற்சி மூலம் ஆர்க்டிக்கில் தனது செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. இது ஆர்க்டிக் உள்கட்டமைப்பு, ஆராய்ச்சி மற்றும் வள பிரித்தெடுத்தல் ஆகியவற்றில் முதலீடுகளை உள்ளடக்கியது. கிரீன்லாந்தின் வளங்களில் சீனா கணிசமான ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த வல்லரசுகளின் போட்டி கிரீன்லாந்தை ஒரு மூலோபாய களமாக மாற்றியுள்ளது. நேட்டோ அமைப்பிற்கும் கிரீன்லாந்து முக்கியமானது. ஏனெனில் இது வட அட்லாண்டிக்கில் கடல் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய தளமாக செயல்படுகிறது. ஆர்க்டிக் பிராந்தியத்தின் சர்வதேச சட்டம் மற்றும் ஆட்சி முறை, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் மற்றும் ஆர்க்டிக் கவுன்சில் போன்ற அமைப்புகள் இந்த போட்டியில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. வளங்கள் மற்றும் கடல்வழி பாதைகள். கிரீன்லாந்தில் உள்ள வளங்கள் மற்றும் புதிய கடல்வழி பாதைகளின் திறப்பு அதன் பொருளாதார முக்கியத்துவத்தை உலக அளவில் உயர்த்தியுள்ளது. கிரீன்லாந்து கணிசமான கனிம வளங்களை கொண்டுள்ளது. அவை நவீன தொழில்நுட்பத்திற்கும் மின்சார வாகன உற்பத்திக்கும் அத்தியாவசியமானவை. நியோடைமியம், பிரசியோடைமியம் போன்ற அரிய மண் உலோகங்கள் மின்சார வாகன மோட்டார்கள், காற்றாலை விசையாழிகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. குவானஃப் ஜெல்ட் போன்ற கிரீன்லாந்தின் வைப்புத் தொகைகள் உலகின் மிகப்பெரிய அரிய மண் உலோக வைப்புத் தொகைகளில் ஒன்றாகும். சுமார் 1 பில்லியன் டன்களுக்கும் அதிகமான தாது பொருள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார வாகன பேட்டரிகளுக்கு அத்தியாவசியமான இந்த லித்தியம் மற்றும் கோபால்ட் போன்ற கனிமங்கள் கிரீன்லாந்தில் கணிசமான அளவில் உள்ளன. தாமிரம், துத்தநாகம், இரும்பு தாது மற்றும் தங்கம் என பிற முக்கிய கனிமங்களும் கிரீன்லாந்தில் காணப்படுகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள். கிரீன்லாந்தின் கடலோர பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் அரசியல் விருப்பம் காரணமாக ஆய்வு மற்றும் பிரித்தெடுத்தல் மெதுவாகவே உள்ளது. இந்த வளங்கள் உலகின் பிற பகுதிகளில், குறிப்பாக சீனாவிடம் குவிந்துள்ள நிலையில் கிரீன்லாந்து ஒரு மாற்று ஆதாரமாக அமைகிறது. உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் ஏற்படும் தடங்கல்களை சமாளிக்கவும் முக்கிய கனிம வளங்களுக்கான பாதுகாப்பான அணுகலை பெறவும் அமெரிக்கா இந்த தீவை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது. ஆர்க்டிக் கடல்வழி பாதைகள். ஆர்க்டிக் கடல் பனி உருகி புதிய கடல்வழி பாதைகள் திறக்கப்படுவது சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடும். வடக்கு கடல் பாதை. ரஷ்யாவின் ஆர்க்டிக் கடற்கரையோரமாக செல்லும் இந்த பாதை ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லும் கப்பல்களின் பயண தூரத்தை கணிசமாக குறைக்கிறது. உதாரணமாக, ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சூயஸ் கால்வாய் வழியாக செல்வதை விட 10 முதல் 15 நாட்கள் வரை பயண தூரத்தை குறைத்து எரிபொருள் மற்றும் நேரத்தை சுமார் 40 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பு மிச்சப்படுத்தும். வடமேற்கு பாதை. கனடாவின் ஆர்க்டிக் தீவு கூட்டம் வழியாக செல்லும் இந்த பாதை தற்போது NSR ஐ விட சவாலானது மற்றும் குறைவாகவே பயன்படுத்தப்படுகிறது. டிரான்ஸ்போலார் கடல் பாதை. நேரடியாக வடதுருவத்தின் வழியாக செல்லும் இந்த பாதை தற்போது பனி உடைக்கும் கப்பல்களால் மட்டுமே சாத்தியமாகும். இந்த புதிய கடல்வழி பாதைகள் மீதான கட்டுப்பாடு உலக வர்த்தகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் சூயஸ் மற்றும் பனாமா போன்ற பாரம்பரிய கப்பல் கால்வாய்களின் முக்கியத்துவத்தை குறைக்கலாம். இருப்பினும் பனி நிலைமைகள், பனி உடைக்கும் கப்பல்களின் தேவை, காப்பீட்டு செலவுகள், உள்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள், எண்ணெய் கசிவுகள், கடல்வாழ் உயிரினங்கள் மீதான தாக்கம் போன்ற சவால்கள் இந்த பாதைகளின் முழு திறனை அடைவதற்கு தடையாக உள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் முக்கியத்துவம். கிரீன்லாந்து காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை புரிந்துகொள்வதற்கும் ஆர்க்டிக் பிராந்தியத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கும் ஒரு முக்கிய மையமாக செயல்படுகிறது. கிரீன்லாந்து பனிப்போர்வை உலகளாவிய கடல்மட்ட உயர்வுக்கு கணிசமாக பங்களிக்கிறது. தற்போது கிரீன்லாந்து பனிப்போர்வை ஆண்டுக்கு சுமார் 1 மில்லிமீட்டர் கடல்மட்ட உயர்வுக்கு பங்களிக்கிறது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பனி உருகுவது உலகளாவிய காலநிலை அமைப்புகளை நேரடியாக பாதிக்கிறது. கிரீன்லாந்தில் இருந்து எடுக்கப்படும் பனி மையங்கள் கடந்த கால காலநிலையை பற்றிய அரிய தகவல்களை வழங்குகின்றன. இது தற்போதைய காலநிலை மாற்றம் மற்றும் எதிர்கால தாக்கங்களை முன்னறிவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கனிம பிரித்தெடுத்தல் மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற பொருளாதார நடவடிக்கைகளை ஆர்க்டிக் சூழலியலின் பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்துவது ஒரு பெரிய சவாலாகும். அங்கு வாழும் இனுயிட் சமூகங்கள் தங்கள் பாரம்பரிய வாழ்வாதாரங்களுக்காக இந்த சுற்றுச்சூழலை பெரிதும் நம்பியுள்ளனர். காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றில் சர்வதேச ஒத்துழைப்பு கிரீன்லாந்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. கிரீன்லாந்தின் சுயாட்சி மற்றும் எதிர்கால பார்வை. கிரீன்லாந்து டென்மார்க்கின் கீழ் சுயாட்சி பெற்றிருந்தாலும் முழு சுதந்திரத்தை நோக்கிய அதன் அபிலாஷைகள் அதிகரித்து வருகின்றன. கனிம வளங்களின் பிரித்தெடுத்தல் மூலம் கிடைக்கும் வருவாய் இந்த சுதந்திரத்தை அடைவதற்கான பொருளாதார அடித்தளத்தை வழங்கக்கூடும் என்று கிரீன்லாந்து மக்கள் நம்புகின்றனர். இருப்பினும் டென்மார்க்கின் பாதுகாப்பு கொடை மற்றும் பொருளாதார ஆதரவு இல்லாமல் முழு சுதந்திரத்தை அடைவது ஒரு பெரிய சவாலாகும். கிரீன்லாந்து அதன் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக டென்மார்க்கின் இறையாண்மை, அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்கள், சீனாவின் பொருளாதார சலுகைகள் மற்றும் ரஷ்யாவின் மூலோபாய நகர்வுகள் ஆகியவற்றுக்கு
இடையே ஒரு சமநிலையை பேண வேண்டியுள்ளது. உள்ளூர் மக்களின் கண்ணோட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு நுட்பமான சமநிலையை பேணுவது மிகவும் முக்கியம். வரும் ஆண்டுகளில் கிரீன்லாந்து காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை புரிந்து கொள்வதற்கும் ஆர்க்டிக் பிராந்தியத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கும் ஒரு முக்கிய மையமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டுக்கு பிந்தைய உலக அரசியல் சூழலில் அதன் மீதான உலக நாடுகளின் பார்வை அதன் புவியியல் மற்றும் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை தொடர்ந்து உணர்த்தும். ஆர்க்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 3 முக்கிய அம்சங்களிலும் கிரீன்லாந்து ஒரு மைய புள்ளியாக செயல்படும். ஒரு பனி படர்ந்த தீவு உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்த்து அதன் எதிர்காலம் உலக அரசியலின் ஒரு முக்கிய அத்தியாயமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். கிரீன்லாந்து வெறும் ஒரு நிலப்பரப்பு அல்ல, அது புவிசார் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு முக்கிய புள்ளி. இதன் மீதான ஆர்வம் வரும் காலங்களில் இன்னும் பல புதிய உலகளாவிய விவாதங்களை தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை.